பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல இப்ப லைவ்ல வந்து அன்ஷிதா அவர்கள் வந்து பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்து நம்ம விஜய் சேதுபதி சார் கிட்ட பேசிட்டு, அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பேசுறதுக்காக உள்ளார போனாங்க இல்லையா? அதுல முக்கியமா நம்ம விஷால் கிட்ட என்ன அன்ஷிதா பேசுனாங்க அப்படிங்கிறதையும், விஷால் அன்ஷிதா கிட்ட என்ன பேசினா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவுல பார்க்கலாம். நான் ஏற்கனவே உன்கிட்ட உள்ளார சொன்னது தான். உனக்காக வெளியில நான் எப்பயுமே சப்போர்ட்டா இருப்பேன். பழசெல்லாம் மறந்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைய சொல்லியிருப்பாப்ல. அதாவது பழசு அப்படின்னா, நம்ம அன்ஷிதா வெளியில இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்னவ் கிட்ட தானே தன்னோட காதல சொல்லியிருந்தாங்க. ஆர்னவ தானே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காதல் முறிஞ்சு போச்சு. இப்ப ஆர்னவ விட்டுட்டு விஷால் கிட்ட சேர்ந்துட்டாங்க நம்ம அன்ஷிதா. அது நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோவ பார்க்கும்போது தெரியுது. அது மட்டும் இல்ல, "ஐ மிஸ் யூ" அப்படின்னு வேறயா விஷால் சொல்லியிருப்பாப்ல. "தெரியும், தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு கையையும் தன்னோட கழுத்துல போட்டிருந்த அந்த செயினையும் தூக்கி காமிச்சாங்க. கையில குடுத்திருக்கிற அந்த காப்பும் அவரு குடுத்தது தான். ஏன்னா போன வாரமே அன்ஷிதா எவிக்ஷன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விஷால் நம்பியிருப்பாப்டியாட்டுக்கு. அதுக்காக ஒரு காப்பு குடுத்திருப்பாங்க. இந்த வாரம் எவிக்ஷன் ஆன உடனே ஒரு செயினையும் போட்டு அனுப்பிச்சு விட்டுருக்கிறாப்ல. வெளியில வந்து என்ன கதி ஆகப் போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. வெளியில வந்து கண்டிப்பா வந்து YouTubeல இத பத்தின விமர்சனங்கள், விவாதங்கள்லாம் நடக்கத்தான் போகுது. அன்ஷிதா அடுத்த வாரமே என்ன இன்டர்வியூ குடுக்கப் போறாங்க அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.